பொலிஸ் மா அதிபர் விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தலை பிற்போடுவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். பொலிஸ் மா அதிபர் விவகாரத்தில் தேர்தலை பிற்போடுவதற்கு எடுக்கின்ற முயற்சி என்பது மிகவும் அபத்தமானது, ஆபத்தானது. இந்த ஜனாதிபதியும் முன்னைய ஜனாதிபதியின் மீதி காலத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார், ஜனாதிபதியாகத்தான் இருக்கிறார். ஏன்னா இடைக்காலத்துக்கு ஒரு பொலிஸ் மா அதிபரை நியமிப்பது என்பது ஒரு பெரிய சவாலுக்குரிய விஷயம் அல்ல. சேவை மூப்பில் உள்ள ஒரு அடுத்த உதவி பொலிஸ் மா அதிபர் ஒருவரை அந்த பதவிக்கு நியமிப்பதற்கு யாப்பு நிர்ணய சபை ஒரு தீர்மானம் எடுத்து அதை அடுத்த கிழமை அறிவித்து விடலாம். எனவே அதன் மூலம் தேர்தலுக்கு பங்கம் ஏற்படும் என்று யாரும் சொல்ல முடியாது. தற்காலிகமாக சேவை நீடிப்பு பெற்ற ஒரு பொலிஸ் மா அதிபர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல் இந்த நாட்டிலே கடமையாற்றி கொண்டிருந்த போது நாட்டின் நிலவரம் எதுவுமே எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சாட்டுக்கு சாக்குப்போக்கு சொல்லி தேர்தலை நடத்தாமல் பின்போடுவதற்கு வழிதேடுகிற விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயமும் வந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள் எதுவும் மக்கள் மத்தியில் பலிக்கப் போவதில்லை என்று மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறோம்.